அப்பப்பா என்ன வெயில், இந்த வெயிலில் போய் சமையல் செய்யணுமா, அச்சோ கிச்சன் உள்ள போகவே பயமாக இருக்கேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி ஒரு நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இதுக்கு நான் ஒரு 2 வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குட்டி பச்சை மிளகா, காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க, நான் 1 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நண்டு வறுவல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சு கேட்பாங்க. வீட்டில் நீங்கள் இதை தவிர வேறு மாதிரி செய்யவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், தெரியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வைக்கவே இல்லை. இப்போ நண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் தண்ணி நிறையா சேர்க்க வேணாம், ஏன்னா நண்டு தண்ணி விடும். அதனால் இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். இது நல்லா சுருண்டு வரணும், அப்போ தான் இந்த நண்டு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை, கருவேப்பிலை தூவி இறக்குனா அடாடாடாடா, அவ்வளோ ருசியான, ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான ஒரு நண்டு வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.